நாயகம் வருகிறான். நம்ம பெற்ற இது நவுத்த முடியாது, நவுத்த முடியாது. எல்லாம் அங்க நவுத்து நல்லா தொங்குவாங்க. பாட்ட பாருப்பா, பாட்ட பாரு, பாட்ட பாரு, பாட்ட பாரு. அண்ணாமலை வருகிறார். வேட்பாளர்கள் கவனத்திற்கு மிக விரைவாக மின்சாரத்தை தடை செய்தார்கள். இங்கே பல்வேறு அளவில் இடையெடுக்கப்படுகிறார். மக்கள் இங்கே ஒன்று சேர்க்க வருகிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் உரையாற்ற வேண்டும் என அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். நீங்க வருவதற்கு முன்னாடி மின்சாரத்தை தடை பண்ணிட்டாங்க. மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாட்சி உள்ளோம். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நமது எடப்பாடி அவர்களுடைய நல்லாட்சி உள்ளோம். கரூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற எனக்கு என்டிஏ கூட்டணியினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய எனக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு சேகரிக்க வருகின்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அருமை தம்பி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களே, அலை கடலென திரண்டு இருக்கக்கூடிய எனதருமை சொந்தங்களே, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை வாழ வைத்த தாய் குலங்களே, எனதருமை இளைஞர் பட்டாளமே, உங்கள் அனைவருக்கும் மற்றும் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்று மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆக வேண்டும், கரூர் மாவட்டத்திலே 4 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று இரவு பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சியுடைய அனைத்து தலைவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகின்றிருக்கக்கூடிய இந்த புரட்சி தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கத்தினுடைய ஆணி வேறாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே, சார்பு நிர்வாகிகளே, தேர்தல் பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் பாதம் அணிந்து எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வேலுவாய் பேசிக்கொண்டு கரூரில் வீரவசனம் பேசியவர்கள் எல்லாம் இன்று கோவையை நோக்கி படையெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழகத்திலே மாற்றம் நிகழ்ந்துவிட்டது. தமிழக மக்கள் இந்த விடிய அரசை தூக்கி எறிய தயாராகிவிட்டார்கள். தமிழகத்தில் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தது, விலைவாசி கட்டுக்குள் இருந்தது, ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் 525 வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி 5 ஆண்டு காலம் துயரத்தில் ஆழ்த்திய அந்த விடியா திமுக அரசு வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் ஒசூரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை புயலடித்துக் கொண்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணியுடைய புயலடித்துக் கொண்டிருக்கிறது, அதிமுகவுடைய புயலடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் கரூர் சட்டமன்ற தொகுதியில்
அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணி 50,000 வித்தியாசத்தில் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். எவ்வளவு? 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறோம். கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்று நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொன்னது போல 210 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம். அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துணையோடு நாம் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். திமுக மாதிரி பொய்ய சொல்லிட்டு போக மாட்டோம். ஏன்னா 234 தொகுதியில் இருக்கிறது கரூர் தமிழகத்தில் 233 தொகுதிகளில் வேற மாதிரி. ஆனால் கரூர் மாவட்டத்தில் மட்டும்தான் காசை வச்சுக்கிட்டு ஜெயிக்கலாம்னு சொல்லி அதிகார திமிரல ஆணவத்தில் அழைகின்றார்கள் திமுக காரங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். கரூர் எம்எல்ஏ பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு திமுக காரங்களுக்கு சொல்றேன், உங்களை காப்பாற்றுறதுக்கு அவர் இருக்க மாட்டார். அவர் இப்பவே போயிட்டார். கோயம்புத்தூர் போயிட்டார். புரியுதா? அவர் 5 கட்சிக்கு போனவர். அடுத்து 6வது கட்சிக்கு போறதுக்கு ரெடியா இருப்பார். ஆனா நீங்க அவர் பேச்சு கேட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டீங்கன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு அவர் இருக்க மாட்டார், தெரிஞ்சுக்குங்க. ஆட்சி மாறும், காட்சியும் மாறும். இன்னும் 15 நாள் தான். ஏங்க ஓட்டு கேட்க போனா வண்டி வச்சு ஏத்திக்கிட்டு வேற ஊர் கூட்டி போயிடும். இந்த பட்டி பாருங்க, இதெல்லாம் சின்ன பட்டி போட்டு மக்களை அழைத்து வைத்து அவர்களுக்கு மூளைசாலை செய்து அவங்க மண்ணை கழுவி சாராயம் கொடுத்து சரக்கு கொடுத்து சாப்பாடு கொடுத்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம் கணக்கு போட்டார். போன தடவை கொடுத்தது வெள்ளி கொலுசு, டூப்ளிகேட் வெள்ளி, கல்லு வெள்ளி கொலுசு. இந்த தடவை தங்கம் கொடுத்தா ஜெயிக்கலாம்னு பார்த்தாரு. ஒண்ணும் முடியாதுன்னு தெரிஞ்சுதான் பார்ட்டி கோயம்புத்தூர் போயிடுச்சு. சரி, திமுக நிற்கிறவர் பேர் தெரியுமா உங்களுக்கு? இருக்கிறது சரியா? அப்பேற்பட்டவர் ஒருத்தர் நிறுத்திட்டு போயிருக்காரு. அதனால இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். திமுகவுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். போன முறை ஏமாந்துட்டோம், இந்த முறை அப்படியெல்லாம் இல்ல. நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். அதனால இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. தம்பி வர்றதுக்கு லேட்டு. ஏன்னா வெள்ள கோயிலையே கொடுக்க தேய்ச்சிட்டார். வர்ற வழியெல்லாம் அண்ணாமலைக்கு அவ்வளவு ஆரவாரம். அதுக்கு இடையில நம்ம சொன்னதை விட 2 மணி நேரம் லேட்டா வர்றோம். இருந்தாலும் ஒரு மாநாடு மாதிரி கூட்டம். அதுதான் தம்பிகிட்ட ஒரே ஒரு வார்த்தை, 2 நாள் எனக்கு டைம் கொடுத்தா, இப்ப முடியல. முடிஞ்சா இன்னும் 1 நாள் வாங்க, கருவுரை கலக்கி காமிக்கிறோம், கலக்கி காட்டோம். அதனால நீங்கள் எல்லாம் இந்த 10 நாள் இரவு பகல் பாராமல் தேர்தல் பணி செய்து நம்முடைய இரட்டை இலை சின்னம் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். அம்மா ஆட்சி அமைய வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் என்று உங்கள் பாதம் அணிந்து கேட்டுக்கொண்டு அருமை தம்பி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மதிப்பு மிகுந்த வாக்காளர் பெருமக்களே, கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உணர்ச்சி மிகுந்த எல்லா கூட்டணி கட்சிகளுடைய அருமை தொண்டர்களே, பொதுமக்களே, இங்கே நாம் வருவதற்கு முன்பு இந்த 5 கட்சிக்கு போனவங்க 5 முறை கரெக்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா இந்த திமுக நண்பர்களுக்கு, நம்ம திமுக தொண்டர்கள் மீது நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்களா? திமுக நண்பர்களுக்கு இந்த சீட் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டா கல்யாணம் நின்று நினைக்கிறாங்க. அருமை சொந்தங்களே, இந்த தாத்தா காலத்து டெக்னிக்ல நம்ம பார்த்துட்டு பாருங்கம்மா, இந்த பட்டி 251 பட்டி கரூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள 251 பட்டி போடப்பட்டது. பெருசெல்லாம் மிகப்பெரிய பட்டியெல்லாம் அண்ணன் போட்டோ எடுத்துக்கிட்டு சென்னையில் இருந்தாங்க. நான் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு சென்னையில 2 பேரும் ஒரு பொது இடத்துல சந்திச்சேன். என்ன சென்னைக்கு வந்துருக்கீங்க அப்படின்னு. அது ஏன் கேட்கிற தம்பி, 251 இடத்துல பட்டி போட்டு வச்சுட்டா எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வந்திருக்காரு. போய் தேர்தல் ஆணையரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பேசி நிறுத்த போறேன். சாயந்தரம் கேட்டேன், போன் பண்ண, பாத்துட்டீங்களா? பாத்துட்டு தம்பி கொடுத்துட்டேன். அடுத்த 2 நாள் கழித்து தேர்தல் ஆணையர் ஒரு உத்தரவு போட்டாங்க, எந்த பில்டிங்குள்ள யாரும் போகக்கூடாது, எதுவுமே ஓபன் ஆகக்கூடாது. 251 பட்டிகளும் எப்படி போட்டாங்களோ அப்படி இருக்க வேண்டும். அருமை சொந்தங்களே,
இந்த 251 பட்டி போடுறதுக்கே பல கோடி செலவாயிடும். யோசிப்பாரு, பல கோடி செலவாயிடும். ஏதோ 1 ரூபா 2 ரூபா 10 ரூபாய் போட்டது கிடையாது. இந்த முறை கரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தொழில்கள் எல்லாம் நாம் ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்க வேண்டும். கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு, கரூர் மாவட்டத்திற்கு தொடர்ந்து கேட்டது நம்மளால இல்லைங்க, ஒரே ஒரு மனிதர்னால செந்தில் பாலாஜினால். IAS ஆபீசர் யாராவது ரைடு பண்ண வந்தாங்கன்னா அவர்களை எல்லாம் இந்தியாவில் எந்த இடத்திலும் கூட IAS அதிகாரிகளை அடித்து எங்கேயும் பார்த்ததில்லை. இங்க அடிச்சாங்க. அதனாலதான் 450 நாள் புலால் சிறை போயிட்டு வெளியே வந்தார். அது மட்டுமல்ல, யாருமே சொன்னதே ஒரு பெரிய மாளிகை வீடு கட்டிட்டு இருக்கார். அதுக்கு வாங்கப்பட்ட இத்தாலியிலிருந்து வாங்கப்பட்ட மாறுபெல்லாம் கொச்சின் ஷிப்யார்ட்ல மாட்டிக்கிறேன். அந்த கேஸ்ல இன்னும் முடிவு இல்லைங்க, தூக்கி கட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால் கரூரை பொறுத்தவரை அண்ணன் ரொம்ப சூசகமா சொல்லிட்டாங்க. 5 கட்சி மாறினவருக்கு 5 ஊருக்கு போனா தான் நல்லா இருக்குன்னு ஜோசிக்காரர் சொன்னனால அரவக்குறிச்சியிலிருந்து கரூர், கரூர்ல இருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்ல இருந்து 2 பக்கம் போவார். ஆனா இந்த முறை கோயம்புத்தூருடைய மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார். கோயம்புத்தூர்ல அம்மன் அர்ஜுன் அவர்கள் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்றத்தினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அம்மன் அர்ஜுன் தம்பி வாழ் காத்துக்கிட்டு இருக்கார். ஏன்னா நான் அண்ணன் 6 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன், அண்ணா நீ இந்த அடிக்கிறீங்க, நிற்கவே மாட்டார், நீங்க இந்த அடிக்கிறீங்க, எல்லா இடத்துக்கும் போறீங்க, பிரச்சாரத்தை 1 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க, 1 வருஷமா மக்களை தினமும் சந்திக்கிறீங்க, ஆனா பிரச்சாரமாக 1 வருஷமா பாக்குறீங்க, எல்லா இடத்திலும் வென்று கொண்டிருக்கிறார்கள் எம்ஆர்வியாளர்கள் எல்லா இடத்திலும். அப்பவே சொன்ன அண்ணா இந்த முறை எஸ்கேப் தான். கோயம்புத்தூரை பொறுத்தவரை நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த கரூர் கம்பெனி முதல்ல கோயம்புத்தூருக்கு வந்தா அவங்களுக்கு வந்தவே ஆச்சரியமா போச்சாங்க, இன்னும் எங்க பட்டியை போட முடியாது, இடமே இல்லையா. ஏன்னா கோயம்புத்தூரை பொறுத்தவரை தெற்கு தொகுதி ரொம்ப நெருக்கமான ஒரு தொகுதி, நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தொகுதி, நெருக்கமாக இருக்கக்கூடிய தொகுதி. திரும்ப கரூர் கம்பெனி கிளம்பி வந்துட்டாங்க. எதற்காக நான் சொல்றாங்க, ஜனநாயகத்துல நாம் இதை அனுமதிக்க கூடாது என்பதிலே நாம் தெளிவாக இருக்கணும். எந்த கட்சியை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் கூட இந்த ஜனநாயக படுகொலையை இந்த முறை கரூர்ல ஏப்ரல் 23ஆம் தேதி நாம் முடிவுக்கு கொண்டு வந்து இந்த தொகுதியில இரட்டை இலை சின்னத்துல அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற அருமை சொந்தங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு எளியவர் மறுபடியும் முதலமைச்சராக தேவைப்படுகின்றார். விவசாயம் உங்களுக்கு தெரியும், கடந்த 5 ஆண்டுகள்ல 3 ஆண்டுகள் நெகட்டிவ் குரோத், விவசாய வளர்ச்சி இல்லைங்கம்மா. 1 ஆண்டு 3.5 விழுக்காடு விவசாயத்தினுடைய வளர்ச்சி என்பது போன ஆண்டு 3.5 விழுக்காடு. விவசாயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் செத்து போய் கிடக்குதுங்க. காரணம், நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மாட்டை கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா அண்ணன் பால் கொம்பிலிருந்து வருதா காம்பிலிருந்து வருதா கூட தெரியாத ஒரு முதலமைச்சர். பதவியை கொடுத்தீங்கன்னா குடிச்சு பார்த்துட்டு சக்கரை கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கீங்களோன்னு கேட்கக்கூடிய முதலமைச்சர் எப்படி விவசாயத்தை பாதுகாப்பார்? ஆனால் அருமையன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார். அது எந்த மாற்றத்திற்கும் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருகின்ற டெல்டா பகுதி, டெல்டா பகுதி காவேரி தாய் பறந்து விரிந்து செல்லக்கூடிய டெல்டா பகுதி திருவாரூரிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த முறை மிக தெளிவாக இருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி கட்டத்தில் அமர்த்த வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக இருக்கின்றார். அருமை சொந்தங்களே, இங்கே எம்ஆர் விஜயபாஸ்கர் வெற்றி பெறணும். இங்கே நம்முடைய கூட்டணி கட்சிகள் 234 எல்லா இடத்திலும் வெற்றி பெறணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரணும். அங்கே மோடி அவர்கள் ஆட்சி இருக்கும். இது நடக்கும் பொழுது மட்டும்தான் உண்மையான வளர்ச்சி தமிழகத்தில் நான் பார்க்க போகிறேன். அருமை சொந்தங்களே, கரூர்ல அண்ணன் எம்ஆர்வி அவர்களுக்கு எதிராக யார் வேட்பாளர் எனக்கு உண்மையாலுமே தெரிஞ்சீங்க. வரும்போது நான் படிச்ச யார் வேட்பாளர், ஐயா நான் யாரையும் தலைகுறைவாக நான் சொல்லிங்கம்மா, எல்லாருக்கும் நம்ம சமமானவர்கள் மரியாதை கொடுக்கணும். ஆனா கரூரை பொறுத்தவரை திமுகவுடைய வேட்பாளராக பெயர் கொடுத்திருக்கக்கூடிய திரு தியாகராஜன் அவர்கள் வேட்பாளர் இல்லை. ஒரு செந்தில் கவுண்டமணி நடிகர் கல்யாணத்துக்கு போவாங்க. போன வழியில சட்டம் மேல சேர் அடிச்சு உடனே செந்தில் சொல்றாங்க, சட்டை மட்டும் மாற்றி போட்டுக்கலாங்க. பொண்ணு பார்த்து போவாங்க, மாப்பிள்ளை அவர் தான் சட்டை என்னோட கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி. கரூரை பொறுத்தவரை திரு தியாகராஜன் அவர்கள் வெறும் மாப்பிள்ளையாக கொண்டு வந்து அவங்க முன்னாடி உட்கார வச்சிருக்கிறாங்க. பின்னாடி இருந்து கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் இன்னும் இவங்க தான் எழுதுறாங்க. ஒப்புக்கு சப்பானியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர்கள் ஒரு சின்ன துருப்பதி கூட இந்த தொகுதியில கிள்ளி போட முடியாது. அதனால் நாம் தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும். நமக்காக தினமும் உழைக்கக்கூடிய எம்ஆர்வி அண்ணன் அவர்களை இந்த முறை நாம விட்டுவிடக் கூடாது. கடந்த முறை உழைப்பை அள்ளி கொடுத்தார், நீங்களும் அன்பை அள்ளி கொடுத்தீங்க. கடைசி நேரத்தில் இந்த வீணா போன ஒரு கொழுப்பு தூக்கிட்டு வந்தார்.
ஐயா அது வந்து பித்தாளை கொலுசு. கோயம்புத்தூருடைய உள்ளாட்சி தேர்தல் அதே கொலுசு தூக்கிட்டு வந்தார். அம்மா அந்த கொலுசை நான் சோதனை பண்ணேன், எனக்கு வேலை இல்லாதனால அந்த கொலுசை எடுத்துட்டு போய் ஒரு கடையில கொடுத்து சோதனை பண்ணி அந்த ரிப்போர்ட்டை நான் பத்திரிகையாளர் நம்மளுக்கு ரிப்போர்ட்டை கொடுத்தேன். 98% அதில் வெள்ளி கிடையாது, 98% 2% வெள்ளி. அந்த கொலுசை ஒரு இடத்துலையும் தூக்கிட்டு போயிட்டு இருந்தார். ஆனால் அருமை சொந்தங்களை, இந்த முறை உங்களுக்கு தெரியும், கரூரை பொறுத்தவரை நாம் எல்லாம் ஒற்றை கருத்தில் இருக்கிறோம். செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த காரணத்துக்கும் கூட இந்த மண்ணில் அவரோ அவருடைய சட்டையோ அவருடைய மாப்பிளையோ அவர் சார்பாக யார் வந்தாலும் கூட அவர்களை இந்த இடத்தில் நாம் விடக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும். அருமை சொந்தங்கள், கோயம்புத்தூரில் திரு செந்தில் பாலாஜியினுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் நான் சொல்றேன், அங்க அம்மன் நடிச்சன் அவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர், இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறவர். இதுக்கு முன்பு அதே தொகுதியில் எம்எல்ஏவா இருக்கிறார். அவர் எப்படி பிரச்சாரம் பண்றாருனாங்க, அப்படியே நடந்து போறார். அண்ணன் மாதிரி, அக்கா நாம போட்ட பைக் தான் இருக்கா, ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தோம், அப்படி தண்ணி வாங்கி கொடுக்குறாரு. அடுத்த வீதிக்கு போறாங்க, அக்கா நான் போட்ட ரோடு தான் இருக்கா, நல்லா இருக்கா, இந்த மாதிரி பேசுறாரு. கிட்டத்தட்ட தொகுதிக்குள்ளேயே ஒரு 10,000 15,000 பேருடைய பெயரை தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அங்க போய் மாற்றதுக்கு அப்புறம் தான் பொறி வச்சு பிடிச்சிட்டாங்க. நம்ம பொறி வைத்து கோயம்புத்தூரில் பிடித்து வைத்திருக்கின்றோம். அதனால கரூர் இந்த முறை கரூர் சட்டமன்ற தொகுதியில அண்ணனுடைய வெற்றியை உறுதி பண்ணணும். அரவக்குறிச்சி தொகுதியில அண்ணன் செல்லகுமார் அவர்களுடைய வெற்றியை பதிவு பண்ணணும். கிருஷ்ணாயபுரத்துல நம்முடைய டாக்டர் அம்மா நிற்கிறாங்க, அவங்க வெற்றியை உறுதி பண்ணணும். குளித்தலை நம்முடைய வெற்றி வேட்பாளர் நிற்கிறாங்க, அவங்களுடைய வெற்றியை உறுதி பண்ணணும். 4க்கு 4 வரும் பொழுதுதான் நமக்கு 210 வருது. நம்ம 210 வேண்டும் நமக்கு. ஏன்னா மக்கள் எல்லாம் ஒருமித்த குரல்ல என்டிஏவுக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான என்டிஏவுக்கு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒருமித்த குரல். டெல்டா, கொங்கு, தென் தமிழகம், வட தமிழகம், சென்னை முழுவதுமாக மத்திய தமிழகம் எல்லோரும் இணைந்து ஒரே குரல்ல எங்களுக்கு தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் இருக்கிறது. அருமை சொந்தங்கள், அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆந்திர பிரதேச உதாரணமா எடுத்துங்க. சந்திரபாபு நாயுடு நம்முடைய கூட்டணியில எப்படி இணக்கமாக நிதியை கொண்டு வரலாம் என்பதை முழுமையாக தெரிந்த ஒரு மனிதர். இந்த முறை அமராவதி என்கின்ற புதிய தலைவர்களுக்கு அப்ரூவல் போன பட்சத்தில் 50 கோடி பணம் வாங்கலாம். தமிழகத்தில் அதைத்தான் நாங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு தமிழகத்தினுடைய நலனுக்காக பாரதிய ஜனதா கட்சி, சொந்தங்கள், கூட்டணி கட்சி எல்லோரும் இருக்க போகின்றோம். தமிழகத்தினுடைய வளர்ச்சி தான் பிரதானம், அதில் எந்த மாற்றம் ஏற்படவில்லை. அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிக்கு ஒத்தையா போகணும். கல்யாணம் பண்ணி போனாங்கன்னா இந்த சீப்பு கட்டல் அதெல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி 18 பேருக்கு கூடவே கூட்டிட்டு போயிருக்காங்க. கரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 18 பேர் சுயேட்சை வேட்பாளராக போட்டிருக்கிறார்கள். 18 பேர் போறாங்க. அதனால் 18 + 1 19 பேர்த்தையும் ஏப்ரல் 24ஆம் தேதி பத்திரமாக இந்த மண்ணுக்கு திருப்பி கோயம்புத்தூர்ல இருந்து அனுப்பி வைக்கிறார்கள். அம்மா தாய்மார்கள் இருக்கிறீங்க, ரொம்ப லேட்டானா கூட பொறுமையாக தாய்மார்கள் இருக்கிறீங்க. நம் மீது இன்னொரு அவப்பிரச்சாரம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஒன்னா இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சினால அதிமுக அடிமையாகிடுவாங்க, டெல்லியிலிருந்து குடிக்க வைக்கிறாங்க. ஐயா, 1977க்கு பிறகு இந்தியாவில் ஒரு பிராந்திய கட்சி அதிகப்படியா ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. அம்மா இந்த கூட்டணியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி புதியது திமுக போகும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை புதியது திமுக போகும். திமுக போக வேண்டும் என்பதற்காக எல்லோரும் ஒன்றாக இணைந்து நின்று கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் நான் ஸ்பெசிபிக்கா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சொன்னேன், யாருக்கும் எந்த குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக. அதனாலதான் நான் மே 4ஆம் தேதிக்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்று சொன்னேன், யாருக்கும் எந்த குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக. ஏன்னா இது ஒரு பொய்யா பேசிட்டு, ஒரு பக்கம் அண்ணன் பொய் பேசுறாங்க ஸ்டாலின், இன்னொரு பக்கம் கனிமொழி அக்கா இப்படி பொய் பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் இப்படி பொய் பேசிட்டு போயிட்டு இருக்கிறார். 3 பேர் 3 பக்கம். அதை எதிர்த்து கேட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்கன்னா, எங்களை எதிர்த்து பேசினா மலர்வளையை வைப்பாங்க. மலர்வளை கனிமொழி கருணாநிதி அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை எதிர்த்து பேசினா நீங்க இயக்கத்தை எதிர்த்து பேசினா மலர்வளை. அதனால்தான் 10 வருஷம் நீங்க கூப்பிடுவாரு. இந்த முறை 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் அந்த கட்சியை இல்லாமல் உட்கார வைக்கணும். அவ்வளவு அகங்காரம். அருமை சொந்தங்களே, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்தவரை தாய்மார்களுக்கு தெரியும். மோடி ஐயா இன்னைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக உயர்த்தியிருக்கிறார். 128 நாள். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மட்டுமே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 46,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம். நம்ம தாங்க அதிகம்.
இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் 46,000 கோடி ரூபாய் நம்ம கொடுக்கல. நாம் ஆளுகின்ற பீகார் மாநிலத்திற்கு 32,000 கோடி நம்ம கொடுக்கிறோம். பீகாருக்கு 32,000. ஆனா நம்ம ஆளாத ஒரு மாநிலத்திற்கு, திராவிட முன்னேற்ற கழகம் எதிரி கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு, ஆனால் உங்களுடைய நலனுக்காக 46,000 கோடி. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி 100 நாள் வேலை வாய்ப்பு நிறுத்தணும்? எப்படி நம்ம நிறுத்தணும்? இவ்வளவு பொய்களை பேசி சுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் இந்த முறை நாம் தெளிவாக இருக்கணும். விவசாயம் தலைவரும் 45 லட்சம் பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டத்திலிருந்து வெளியே வந்த பொழுது 2021 மே மாசத்துல 45 லட்சம் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வங்கிட்டாங்க. பிஎம் கிசான் சம்மான் நிதி. ஐயா இன்னைக்கு எத்தனை பேருக்கு வருது? 21 லட்சம். எப்படி 24 லட்சம் காணாம போச்சு? 5 வருஷத்துல 24 லட்சம் விவசாயிகளை அந்த பட்டியலில் இருந்து திமுக நீக்கி இருக்கிறாங்க. கூட்டுப்பட்டா நீக்கு, ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் சேர்ல நீக்கு, பேர் மாறி இருக்கு, பேங்க் அக்கௌண்ட்ல பேரு வேற, ஆதார் கார்டுல இனிஷியல் வேற நீக்கு. இது எதுவும் மத்திய அரசுக்கு நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநிலத்திலிருந்து கொடுக்கக்கூடிய பட்டியலுக்கு நாம் பணத்தை போறோம். அதனால் நான் பெரிதும் எதிர்பார்ப்பது, ஒரு விவசாயியாக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு நானே தனிப்பட்ட முறையில் முதலமைச்சரை போய் பார்த்து, அண்ணா இந்த 24 லட்சம் அவரும் சேர்த்த போறேன். மத்திய அரசு போய் இந்த 24 லட்சம் பேருக்கு இந்த 6,000 ரூபாயை திரும்ப கொண்டு வருவது எங்களுடைய கடமை அருமை சொன்னாங்க. இது போன்ற ஒரு திட்டத்தை என்னால சொல்ல முடியும். ஒரு திட்டம், பிரதமருடைய வீட்டு திட்டம். எத்தனை ஏழை மக்களுக்கு 3 கோடி வீடு கொடுப்போம் என்று 2024 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம். தமிழ்நாட்டில் ஒரு வீட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒரு வீட்டு விட மாட்டாங்க, ஒரு அப்ளிகேஷன் டெல்லிக்கு அனுப்ப மாட்டாங்க. எல்லா ஏழை மக்களுக்கு வீடு வேணும். நீங்க நகர்ப்புறத்தில் இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு திட்டம், கிராமப்புறத்தில் அதுக்கு ஒரு திட்டம். எங்கேயும் வீடு கொடுக்கிற அப்ளிகேஷன் டெல்லிக்கு அனுப்ப மாட்டாங்க. அதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு மத்திய அரசுடைய திட்டங்களை தங்கு தடை இல்லாம நம்ம கொண்டு வரணும். இதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எதற்கு நின்று கொண்டிருக்கின்றார்? இந்த கூட்டணியோடு எதற்கு நிற்கின்றோம்? மத்திய அரசுடைய திட்டத்தை முழுமையா கொண்டு வந்து சேர்ப்பது எங்களுடைய கடமை, தொண்டனாக எங்களுடைய முதல் கடமை. அதுக்கப்புறம் தான் எல்லாம் அருமை சொந்தங்களை இந்த முறை கண்துஞ்சான அண்ணன் எம்ஆர்வி அவர்களுக்காக கடுமையாக நாம் பாடுபட்டு, இது அற்புதமான மனிதரை நான் எம்எல்ஏவாவும் பார்த்திருக்கிறேங்க, எம்எல்ஏ இல்லாதையும் பார்த்திருக்கேன். எம்எல்ஏ இல்லாத ஒரு எம்ஆர்வி விஜயபாஸ்கர் அவர்கள் உங்களுக்கு தெரியும், 450 நாள் ஒரு எம்எல்ஏ புலால் சிறையில் இருந்தார். 450 நாள் செந்தில் பாலாஜி புலால் சிறை 450 நாள் இருந்த பொழுது கூட வெளியே வந்து அமைச்சர் பதவி போச்சு. அப்புறம் அங்க மாதிரி போனார். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா பாருங்க, கரூர்ல கூட்டம் போடுறார். என்ன சொல்றாருன்னா, தளபதி செந்தில் பாலாஜி, ஆற்றல் மிகுந்த தளபதி செந்தில் பாலாஜி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் தம்பினார். அப்ப நான் பார்த்து ஒரு குட்டி கொடுத்துட்டாரு. அப்புறம் ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி அன்பு தம்பினார், ஒரு 3 பொட்டி கொடுத்துட்டாரு. அப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய அன்பார்ந்த தளபதி செயல் வீரன் ஒரு 15 கட்டி கொடுத்துட்டாரு. கோயம்புத்தூர்ல வந்து எல்லாமே இவர்தானாரு, மொத்த பெட்டியும் கொடுத்துட்டாரு. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு அடுத்தது அண்ணன் அதான் சொல்றாங்க, அடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் தியாகி செந்தில் பாலாஜி என்று சொல்லுகின்ற நாள் வந்துருச்சு எலெக்ஷன் வரை. ஆனா இந்த முறை தோத்துட்டாங்கன்னா, தோக்க போறாங்க, திமுக தோக்க போறாங்க, செந்தில் பாலாஜி தோக்க போறாங்க. புலால் சிறையில ஒரு தனி பிளாக் கட்டி மொத்தமாக உள்ள நேரு போகணும், காந்தி போகணும், செந்தில் பாலாஜி போகணும், இத்தனை பேர் இருக்கணும். ஐயா, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இங்கேயும் அங்கேயும் இருக்கு. இந்த ஐசியூ பேஷண்ட்டுக்கு ஒரு பட்டன் ஆஃப் பண்ணிட்டு ஆக்சிஜன் போகாதீங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இங்கேயும் அங்கேயும் செந்தில் பாலாஜி இருக்கு. எங்கேயும் தப்பிச்சதா எங்கேயும் யார் போக முடியாது. நமக்கு பணி செய்யக்கூடிய அண்ணன் எம்ஆர்வி அவர்களை நாம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக தாய்மார்கள் நீங்க முன்னாடி இருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு வெண்ணமலை காலையில பாருங்க, நம்முடைய தாய்மார்கள் வெண்ணமலை பிரச்சனையில 1963 இருந்து கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய காலத்திலிருந்து அந்த இனாம் நிலத்துல பட்டா போட்டு கொடுக்கப்பட்ட இனாம் நிலம் 1963 அப்ப இருந்து அங்க இருக்கிறாங்க. பிரச்சனைகள் போயிட்டு இந்த முறை நம்முடைய என்டிஏவுடைய தேர்தல் வாக்குறுதி 32வது தேர்தல் வாக்குறுதியில இனாம் நிலத்தில் இருக்கக்கூடிய இதற்கு முன்பு பட்டா 1963 வந்திருக்கக்கூடியவங்க யார் இருக்கீங்களோ உங்களுக்கு தனியாக ஒரு குழு அமைத்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்து அங்கே தங்குவதற்கான வசதிகளை திரும்ப கொடுக்க போறோம் அப்படின்றது நம்ம என்டிஏ தேர்தல் வாக்குறுதி 32 நம்ம அவங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு காலையில் பேசுவதற்காக நோட்டீஸ் கொடுக்க சென்ற தாய்மார்களை அடித்து உதைத்து, திமுகவை சேர்ந்த சில ரவுடிகள் அடித்து உதைத்து மிக தவறாக மோசமாக நம்முடைய தாய்மார்கள்ட்ட அவங்க நடந்திருக்கிறாங்க. காவல்துறை ஐயா நிற்கிறாங்க, கம்பீரமா நிற்கிறாங்க.
ஐயா ஐயா இந்த பெண்மணிகள் மீது நம்ம தாய்மார்கள் மீது கை வச்சவங்களை தூக்கி சொல்லி கொஞ்சம் மொத்தம் ஐயா உள்ள போட்டு நீங்க தயவு செய்து எல்லாம் செய்யறீங்க மிக தவறாத ஒரு முன்னதாரணம் இங்கே ஆகிவிடும் கரூர் மாவட்டத்தில். IRS ஆபீசரே திமுக காரங்க சொல்றாங்க நாங்கெல்லாம் IRS ஆபீசரே அடிச்சோம். இவங்க IRS அர்த்தம் தெரியுமா ஐயா உனக்கு? யாரும் அடிச்சலாம்னு அடிச்சு அந்த ஓனர் ஜெயில 450 நாள் இருந்தாங்க. இன்னைக்கு தாய்மார்கள் மீது கை வைக்கிறீங்க எல்லாருமே புலால் சிறையில புதிய பிளாக்கு நீங்களே ரிப்பன் கட் பண்ணி உள்ள ஓடிடும். நாங்க ஏன் ரிப்பன்லாம் கட் பண்ண மாட்டோம் என்பதிலே நான் தெல்ல தெளிவாக இருக்கின்ற வருகை சொந்தங்களே. காவல்துறைக்கு கம்பீரம் இருக்கு. ஸ்காட்லாந்து யாரு மாதிரி இருந்தவங்க திமுக கார கையெல்லாம் கட்டி போட்டா எப்படி அவங்க பணி செய்வாங்க? நான் வந்தோடனே அவர்கள் சுதந்திரம் கொடுத்து கை கட்டிருக்கலாம் அவர்த்து விட்டு ஐயா நீங்க வேலை செய்யணும் அற்புதமான வேலை செய்யக்கூடிய காவல்துறை நம்மளுக்கு இருக்கிறாங்க. சுதந்திரத்தை மட்டும் கொடுக்கணும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையாக அதை கொடுப்பார்கள் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அருமை சொந்தங்களே, ஐயா இன்னைக்கு அண்ணன் சொல்றாரு, அண்ணன் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் கடந்த 5 ஆண்டுகள்ல மொத்த படுகொலைகள் 8008 பேர். 8008 பேர் கற்பழிப்பு வந்துங்க தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல 2080. இதெல்லாம் சாயலையா பேச மாட்டாங்க. 18 வயசு கீழ் இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் மீது நடத்தப்பட்ட பாலியல் தாக்குதல் 39,900. எந்த ஒரு 5 ஆண்டுகளும் கூட ஒரு மோசமான ஒரு ஆட்சியை நம்ம பார்க்கல. அதனால தாய்மார்கள் நீங்க மன்னிக்கவே கூடாது. தாய்மார்கள் நீங்கெல்லாம் நிக்கிறீங்க, தாய்மார்கள் நிக்கிறீங்க. உங்களுடைய குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட ஒரு பாலியல் கிருஷ்ணகிரியில 3 வயசு பொண்ணு அது நம்ம குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகத்தான் நான் பார்க்கணும். 65 வயது மூதாட்டி எங்கனே ஒழிஞ்சிருக்காங்க. ஆனா அதை விடுங்கன்னு ஒழிஞ்சதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம். ஏப்ரல் 23ஆம் தேதி அப்புறம் மொத்தமா எல்லாத்தையும் கூட்டு அனுப்பிட்டாங்க. விடுங்க, எத்தனை பேர் ஓடிடுவாங்க. அதனால அருமை சொந்தங்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாலியல் வன்கொடுமையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எத்தனையோ பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு நேரடி சம்பந்தம் இருக்கு, நீங்க மறந்துறாங்க. அதனால் அவர்களுக்கு பழிக்கு பழி தீர்ப்பது நம்முடைய கடமை. தாய்மார்கள் நீங்க தயவு செஞ்சு முன்னாடி இருக்கணும். அதே நேரத்தில் இளைஞர்கள் நிறைய இருக்கிறீங்க, முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்கிறீங்க. ஐயா இந்த தேர்தல் வந்துட்டாங்க, இந்த தேர்தல் பிங்கி பாங்கி தேர்தல் இல்லை. ஒரு தம்பி கேட்டார், கண்ணாடி போட்டு ஜம்முன்னு இருக்காங்க, செல்ஃபி ஜம்முன்னு இருக்காங்க, இப்படி ஆடுறாங்க தம்பி. தேர்தலுக்குள்ள எல்லாம் சினிமாவில் போய் பார்த்துட்டு கை தட்டிட்டு வெளியே வந்திருப்பான். தேர்தலுக்கெல்லாம் ஓட்டெல்லாம் போட்டாதீங்க தம்பி. இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக வேண்டாம், NDA வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான NDA வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வேண்டும். அவ்வளவுதான். இதை தாண்டி எதுவுமே இல்லைங்க. யோசிக்கிறேன், மிச்சவங்க அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அருமை சொந்தங்களே, மாத்திக்கிட்டு ஒரு ஓட்டை போட்டுறாதீங்க. ஒரு ஓட்டு முக்கியமான ஓட்டு, வளர்ச்சிக்கான ஓட்டு. இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, நான் கல்லூரி மாணவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன். ஐயா நான் சொல்றேன், கடந்த ஆண்டு மட்டுமே மத்திய அரசு ஸ்காலர்ஷிப் பணமாக தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவர்களுக்கு 1299 கோடி கொடுத்தது. நம்ம எங்கேயும் சொன்னோமாங்க ஐயா? நம்ம எங்கேயாச்சும் மார்க்கமா? எங்கேயும் தம்பட்டம் அடிச்சோமா? எங்கேயும். அது நம்முடைய கடமை, கல்லூரி மாணவருடைய உரிமை நம்ம கொடுத்துருக்கோம். 1000 ரூபாய் கொடுத்து நம்ம பேசுற பேச்சு இருக்கு. தாய்மார்களுக்கு காதெல்லாம் ரத்தம் வருது. எத்தனை டைம் நீ கொடுத்து 1000 ரூபாய் சொல்லி காட்டுறேன் இல்லைங்களா? தாய்மார்கள் இருக்கிறாங்க. எத்தனை டைம் சொல்லி காட்டுறேன்? 28 மாசம் கொடுக்கல, 29வது மாசம் கொடுத்துட்டு 60 மாசத்துக்கு 60,000 கொடுத்துருக்கணும். ஆனா நீ கொடுத்தது 32,000. 28 மாசம் 28,000 காணும். ஆனா இன்னைக்கு அவங்க பேசுற பேச்சை கேட்டா நமக்கே காதல ரத்தம் வந்துருப்பாங்க. தாய்மார்களே, நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் எப்படி நம்ம பீகார்ல, மகாராஷ்டிரால எல்லா இடத்துலையும் NDA செய்தோமோ, முதல் நாள் முதல் கையெழுத்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்க வங்கி கணக்கு 10,000 ரூபாய் உங்க வங்கி கணக்கு. முதல் நாள் முதல் கையெழுத்து. அதே முதல் நாள் முதல் கையெழுத்து மகளிர் உரிமை தொகை 1000 2,000, அதுவும் அதேதான். ஆனால் அருமை சொந்தங்களே, இதெல்லாம் கூட நம்முடைய NDA அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய, எடப்பாடி பழனிசாமி ஐயாவுடைய வாக்குறுதி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தாய்மார்கள் எல்லோரும் இருக்கணும். செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூர்ல அவங்க பார்த்துவாங்க. கரூர்ல அண்ணன் MR விஜயபாஸ்கர் அவர்கள் நீங்க பார்த்துங்க. 50,000 வாக்கு வித்தியாசத்துல அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அம்மா நீங்க அங்கேயே இருக்க நம்ம கீழே வரும். எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, மிக பொறுமையாக மணி 9:15 ஆகியிருந்தாலும் கூட தாய்மார்கள் பொறுமையா குழந்தைகளோடு வந்திருக்கிறீங்க. எல்லோரும் நன்றி தெரிவித்து, பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை நண்பர்கள், ஐயா கண்ணு போடுவங்க போய் குடி சொல்ற முத்துங்க, அந்த தாய்மார்களை கை வச்சவங்களையும் விட்டுறாதீங்க இந்த காவல்துறை நண்பர்களுக்கு தெரிவித்து, நம்முடைய கரூர் மாவட்டத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக அவைத்தலைவர் அருமையன் திருவிக்கு அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். நன்றி தெரிவித்து, மாவட்டத்தினுடைய கழக இணைச் செயலாளர் மல்லிகா சுப்ராயன் அக்கா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து,
மாவட்டத்தினுடைய கழக துணை செயலாளர் ஆலங்கிய தங்கராஜன் அவர்கள் நன்றி தெரிவித்து, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் பசுவை சிவசாமி அவர்கள், ஐயா மாரப்பன் அவர்கள், ஐயா கவின்ராஜ் அவர்கள், செந்தில்குமார் சகோதரர் அவர்கள், இசிகே ஜெயராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகச்சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்தியதற்காக நன்றி தெரிவித்து, கிருஷ்ணாயபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் நகுல்சாமி அவர் நன்றி தெரிவித்து, கரூர் மாவட்டத்தினுடைய பகுதி கழக செயலாளர், கரூர் வடக்கு பகுதி அன்னமார் தங்கவேல் அண்ணா அவர்கள், கரூர் மேற்கு பகுதி சக்திவேல் அவர்கள், மத்திய தெற்கு பகுதி சேரன் பழனிசாமி அவர்கள், மத்திய வடக்கு பகுதி ஆண்டாள் தினேஷ்குமார் அவர்கள், கிழக்கு பகுதி சுரேஷ் அவர்கள், தெற்கு பகுதி அண்ணன் ரவி அவர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அருமை சொந்தங்களே, இன்றைக்கு நம்முடைய கரூர் மாவட்டத்தினுடைய ஒன்றிய கழக செயலர் தாந்தோணி கிழக்கு ஒன்றிய மன்னன் பாலகிருஷ்ணன் அவர்கள், தாந்தோணி மேற்கு ஒன்றிய மன்னன் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய எல்லா தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து, நம்முடைய கரூர் மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அலமையாளர் செந்தில்நாதன் அவர்களுக்கு, இந்த கரூர் சட்டமன்றத்தினுடைய அமைப்பாளர் செல்வராஜ் அவர்களுக்கு, இணையமைப்பாளர் வெங்கடாஜலம் அவர்களுக்கு, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் சக்திவேல் முருகன் அவர்களுக்கு, ஆர்வம் அவர்களுக்கு, மாவட்ட செயலர் முருகேஷ் அவர்களுக்கு, சரண்ராஜ் அவர்களுக்கு, அண்ணன் காளிமுத்து அவர்களுக்கு, மத்திய மாநகர் உடைய மண்டல் தலைவர், வடக்கு மாநகர் மண்டல் தலைவர், தெற்கு மாநகர் மண்டல் தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு, கிழக்கு ஒன்றிய தலைவர் அருள்முருகன் அவர்களுக்கு, மேற்கு மாநகர் பொறுப்பாளர் ராமமூர்த்தி அவர்களுக்கு, நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் தொண்டர்கள் குறிப்பாக எல்லோருக்கும் நன்றி சொல்லணும். குறிப்பாக கரூர் மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் சிவசாமி அவர்களுக்கு, சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சுரேஷ் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தங்கவேல் அவர்கள், ஜி.கே. வாசன் அண்ணையுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் திருமூர்த்தி அவர்கள், ஜான் பாண்டியன் அண்ணையுடைய டிஎம்கே மாரியப்பன் அவர்கள், புரட்சி பாரதத்தினுடைய தலைவர் செல்லமுத்து அவர்கள், உத்தரையர் சங்கத்தினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் தொண்டர்கள், அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா மூத்த தலைவர்கள் ஒரு பெரிய பட்டியலில் இருக்கிறாங்க, கடுமையாக உழைக்கிறாங்க. ஐயா, நம்ம எல்லோருமே நம்முடைய ஒரே ஒரு வேலை, எல்லா வாக்கையும் இங்கே ரெட்டலைக்கு கொண்டு வந்துடணும். அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ் நம்மளுக்கு கொண்டு வந்துடணும். 50,000 வாக்கு வித்தியாசத்துல அவர் வெற்றி பெற்று இங்கிருந்து நீங்க அனுப்பி வைங்க. வரும்போது ஒரு பெரிய பொறுப்போடு தான் வருவார். போகும்போது எம்எல்ஏவா அனுப்பி வைங்க. ஒரு 2 நாள் கழிச்சு நான் இங்க வந்துடுறேன். ஐயா, எல்லாரும் சேர்ந்து கரூர் மாவட்ட எல்லைகளை வரவேற்போம். ஒரு பெரிய பொறுப்போடு கரூரை முன்னேற்றுவதற்காக நாம் எல்லோரும் சேர்ந்து துணை இருப்போம். அது மட்டும் எங்களுக்கு போதும். நாங்கள் அதை தவிர எதுவுமே எதிர்பார்க்கல. கரூர் முன்னேறட்டும், தமிழக மக்கள் முன்னேறட்டும், மத்திய அரசுடைய திட்டங்களை வரட்டும் என்று சொல்லி எல்லா மூத்த தலைவர்கள், அந்த வண்டியில் இருக்கக்கூடிய நம்முடைய பேச்சாளர் பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, மேலிருந்து பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, கடைக்கார அண்ணன் எல்லோருமே நேரத்தை பொருட்படுத்தாம அங்க இருக்கக்கூடிய அக்கா கூட்டிக்கிற அக்கா இருக்கிறாங்க, அக்காவுக்கும் நன்றி தெரிவித்து, காவல்துறை நன்றி தெரிவித்து எங்களுடைய உரையை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.